Taste the Daily. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரத்தில் நடைபெற்ற வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்க முகாமினை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். அப்போது பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் முகாமில் புதிய வாக்காளர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மாவட்ட செயலாளரிடம் வழங்கினர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற வாக்காளர் அடையாள அட்டை சிறப்பு முகாமினை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதிய வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்படுகிறதா, மேலும் போதிய அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தார். அப்போது அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் சுகாதாரம் மற்றும் கல்வி கற்பித்தல் குறித்து கேட்டறிந்து பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாய் முறையாக சீரமைக்க நிர்வாகத்திடம் அறிவுறுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை மணலி பகுதியில் நடைபெற்ற புதிய வாக்காளர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் முகாமினை அதிமுகவினர் ஆய்வு செய்து புதியவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முகாமில் அதிமுக திருவொற்றியூர் மேற்கு பகுதி அவைத் தலைவர் சாரதி பார்த்திபன், 21வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முல்லை ராஜேசேகர், 20வது வார்டு வட்டச் செயலாளர் பிரகாஷ், 21வது வார்டு வட்டச் செயலாளர் ஜோசம் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு புதிய வாக்காளர்களை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை டவுன் பகுதியில் உள்ள பள்ளிகளில் நடைபெற்ற முகாமில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், திருத்தம் போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ள கழக நிர்வாகிகளின் பணிகளை பார்வையிட்டு கழக நிர்வாகிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டுமென ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது புதிதாக விண்ணப்பித்த புதிய வாக்காளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பாக பொறுப்பாளர்கள், கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஏற்பாட்டிலும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளும் பாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய படிவமும் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த பட்டாபுரம் பகுதிக்கு புதிய டைடல் பார்க் தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவிக்கும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். பட்டாபுரம் பகுதியில் புதிய டைடல் பார்க் கொண்டு வரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது டைடல் பார்க் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. டைடல் பார்க் தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் ஆகியோர் புரட்சித் தலைவர் MGR அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் ஊர்வலமாக சென்று டைடல் பார்க் நுழைவாயில் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாமன்ற உறுப்பினர் PTMS பிரகாஷ், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.